அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அயர்ன் யூட்டென்சில்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே காலையில் 5:30க்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கேலண்டரில் டேட் மாற்றிட்டு, இந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி கீரைகளில் அதிக கால்சியம் சத்து உள்ளது, தினமும் உணவில் கறிவேப்பிலை, முருங்கைக்கீரை, முளைக்கீரை இவற்றை சேர்ப்பது நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தினம் ஒரு டிப் இருக்கும். உங்கள் வீட்டு கேலண்டரில் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங்க்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து செய்கிற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபில்ட்ரு போட்டு வைக்கிறதுங்க. தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு காஃபி ஃபில்ட்ரு காஃபிக்கு ஃபில்டரில் டிகாஷன் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த டிகாஷன் இறங்குறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். காலையில் ஒரு நேரத்துக்கு மட்டுங்கிறதுனால நான் கொஞ்சமாக டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன். முதல் நாள் பால் பெற போடுறதுக்காக லேசாக சூடு பண்ணி நான் தயிர் பெற போடுறதுக்கு மண் கொடுவு வச்சுருக்கேன். அதில் ஆடையோடு சேர்த்திட்டு அந்த சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்து பெற போட்டு வைக்கலாம். ஒரு சிலர் பால் ஏடு எடுத்து தனியாக வச்சுட்டு அதை பெற போட்டு வச்சுட்டு சிலுப்பி வெண்ணெய் எடுப்பாங்க. அப்படி பண்ணுறதோட மொத்தமாக ஏடு பால் எல்லாம் ஒன்றா விட்டு பெற போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தெளிகிற தயிரோட ஏடு எடுத்து வச்சு நீங்கள் சிலுப்பி வெண்ணெய் எடுத்து பாருங்கள். வெண்ணெயும் நல்லாயிருக்கும், அந்த மோரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊற்றியாச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து தூங்கி எந்திரிச்சோடனே காலையில் ஃபஸ்ட்டு ஒரு லோடு துணி வாஷிங் மிஷினில் போட்டோம்னா நம்ம வேலையெல்லாம் முடிக்கும்போது இது துவைச்சி முடிச்சிடும், காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு லோடு ஃபில் பண்ணி டைம்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. சொசைட்டியில் தான் நாங்கள் எப்போவுமே பால் வாங்குவோம், வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சோடனே போய் சொசைட்டியில் பால் வாங்கிட்டு வந்துட்டு பால் காய வச்சு, பால் காயறதுக்குள்ளே முதல் நாள் விலைக்கு வச்சுருக்க பாத்திரமெல்லாம் ட்ரையாக இருக்கும். அதெல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு ஈரமாக இருக்கிறத மட்டும் இந்த கூடையில் மாற்றி வச்சுட்டேன். அந்த வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் காஃபி டிகாஷன் இறங்கியிருக்கும், பாலும் கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ காஃபி போட்டு ஒரு சின்ன கப் காஃபி, எனக்கு பெரிய கப் காஃபி எங்கள் வீட்டுக்காரருக்கு காஃபி குடித்து முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போய் காய் வாங்கிட்டு நான் அன்னன்னைக்கு காய் அன்னன்னைக்கு வாங்கிட்டு தான் சமைப்பேன். ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். பச்சை மிளகாய், இஞ்சி, எலுமிச்சம்பழம் இது மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அதெல்லாம் மட்டும் திடீர்னு கடைக்கு போகலைன்னா கூட இதெல்லாம் இருந்தால் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. இப்போ காலையில் காஃபி வேலை முடிஞ்சிருச்சு. நான் போய் காய் வாங்கிட்டு வரக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரரு சிக்கன் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. காயெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணி அதோட பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக போயிடும். தக்காளியை நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் போட்டு வைப்பேன். பச்சை மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். கருவேப்பிலையை மட்டும் நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவேன். மீதியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். இப்போ நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியோடு நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அது அழுகி போயிடும். அதனால் கொத்தமல்லி தலையை வேரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அழுகின தலை இருந்ததுன்னா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பச்சை மிளகாயும் கழுவி வைக்காமல் இந்த மாதிரி காம்பு மட்டும் எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி மட்டும் கழுவிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை மட்டும் அலசிட்டு நல்லா தண்ணி வடிகிறதுக்காக ஒரு ஃபில்டரில் வச்சு தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியில் மண் ஏதாவது இருக்கும், அதனால் இஞ்சியும் கழுவி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி கஞ்சி போடுறதுக்காக பார்த்தேன், கஞ்சி மாவு தீந்துருச்சு. வர்றப்போ கடையில் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்ஸில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஞ்சி போடுறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தின நாள் அரைச்ச மிளகாய் சட்னி கொஞ்சம் இருந்தது, அதனால் கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டு அந்த மிளகாய் சட்னி கூட இட்லியும் மினி ஊத்தப்பமும் செஞ்சுக்கலாங்கிறதுக்காக இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு.
தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, இந்த மாதிரி எல்லா சட்னி வீடியோவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சட்னிக்கு குயிக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த பேன்லேயே நம்ம மினி ஊத்தப்பம் ஈஸியாக செய்யலாம். எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் எல்லா ஊத்தப்பமும் ஒரே சைஸ்லேயும் வரும் நமக்கு. இந்த பேனை வந்து தாளித்து கொட்டிட்டு கழுவ தேவையில்லைங்க, அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுலேயே தான் நம்ம மினி ஊத்தப்பம் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தின நாள் அரைச்ச மிளகாய் சட்னி இருந்தது. இது முதல் நாள் அரைச்சா அடுத்த நாள் இன்னும் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சட்னி வீடியோ எல்லாமே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலையை உணர வச்சுருந்தோம். இந்த மாதிரி கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா உருவி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த கருவேப்பிலை கிட்டத்தட்ட 10 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்திங்கனாலும் ஒன்றும் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எல்லாமே எடுத்து பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன், இட்லியும் வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்துருச்சு, சட்னி 2 ரெடி பண்ணிட்டோம். ஊத்தப்பத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் 1 வந்து பொடி பொடியாக அரிஞ்சு 3ஐயும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுறதோட 3ஐயும் கலந்து வச்சிட்டோம்னா ஈவனாக இருக்கும், அதுக்காகத்தான் கலந்து எடுத்து வைக்கிறது. பெரிய வெங்காயம் வேண்டாம்னு வச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆனியன் ஊத்தப்பத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே ஆப்டாக இருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். அதனால தான் மிளகாய் சட்னியும் தேங்காய் சட்னியும் இருந்ததுனால இந்த ஊத்தப்பம் போடலான்னு நினச்சேங்க. இட்லி வெந்துருச்சு. இப்போ இட்லி வந்து எடுத்து இட்லி வெந்து வந்தோடனே தட்டிலேருந்து எடுத்து துணியை விட்டு எடுத்துருங்க, இல்லைன்னா துணியில் ஒட்டிகிட்டு வந்துடும். இப்போ இட்லி எடுத்து வச்சாச்சு. நான் இந்த பேனில் தாளித்ததை கழுவ வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கழுவிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பசை குறைஞ்சிரும், அப்புறம் ஒட்டிக்கிட்டு வரும். அந்த எண்ணெய் பசை இருக்கும்போதே கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஒரு குழிக்கரண்டி மாவு விட்டு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா மினி ஊத்தப்பம் ரெடி. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, மினி ஊத்தப்பம், மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து துணி கஞ்சி போடுறதுக்காக எந்தெந்த துணியெல்லாம் கஞ்சி போடணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. நிறையா காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி கஞ்சி போடுறதுக்கு துணி நிறைய சேர்ந்துடும். கஞ்சி பவுட்ரு நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க, அது கடையிலேயே கஞ்சி பவுட்ரு கிடைக்கும். அந்த கஞ்சி பவுட்ரு வந்து நான் இன்றைக்கி 12 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் மைதா மாவு கலந்துக்கிட்டால் நமக்கு கஞ்சி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் 3 ஸ்பூன் கஞ்சி பவுடருக்கு 1 ஸ்பூன் மைதாங்கிற ப்ரொப்போர்ஷனில் எடுத்து கரைச்சி வச்சுக்குவேன். கிச்சன் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து கஞ்சிக்காக கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கஞ்சி மாவை நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கரைசலை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா உள்ளே விட்டு கைவிடாமல் கிளறிடுங்க. ரொம்ப திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தா நல்லா பசையாட்டம் நல்லா திக்காக இருக்கும். இது நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு இலகி வரும். அந்த பதம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு டப்பில் தண்ணி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம கையில் புழிஞ்சு விட்டு கஞ்சி போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். நல்லா ஆறணும். இது வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இன்றைக்கி சிக்கனுங்கிறனால, ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க அப்பா. நாட்டுக்கோழியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி 3 போர்ஷனாக இந்த கோழி வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஆர்கன் மீட்டு, எலும்பு இதெல்லாம் வந்து குழம்புக்கும், நல்ல கறி எல்லாம் போன்லெஸ் எல்லாம் வந்து சில்லி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு உப்பு கறி கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ சில்லிக்கு வந்து கொஞ்சம் மேரினேஷன் போட்டு ஊற வச்சா தான் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி வரும். சேனலில் ஏற்கனவே சில்லி சிக்கன் ரெசிபி கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுடுதண்ணி ஆறுனதுக்கப்புறமா இந்த டிஸ்பென்சரில் வடித்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த குண்டாவை விளக்கிட்டு சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டேன். இப்போ பாத்திரம் விளக்குறதுக்கு எனக்கு புஷ்பா வருவா அப்படிங்க. புஷ்பா வந்து எல்லாத்தையும் விளக்கி கொடுக்குறதுக்குள்ள நான் புஷ்பாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் டீ போட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து டீ முடித்து இந்த வேலையெல்லாம் முடித்து
புஷ்பா பாத்திரமெல்லாம் விலக்கி எடுத்து வைக்கிற அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்னோடய ஃபேஷன் எத்தனிக்ஸ் குரூப்பில் வந்து எதாவது போஸ்டிங்ஸ் போடணுன்னா அந்த டைமில் போட்டுருவேன். யாராவது ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டர்ஸ்க்கு அதையும் நான் வந்து செக் பண்ணிக்குவேன். இந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நம்ம மிஷின் வந்து துவைச்சி முடிச்சிருச்சு. புஷ்பா வந்து பாத்திரம் விலைக்கு வீடு கூட்டிகிட்டு போவோம் அப்படி தானோ வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா 2 நாள் எனக்கு எப்போ நான் சொல்கிறேன்னா அந்த டைமில் வீடு துடைச்சும் கொடுத்துருவோம். அப்படி துணியெல்லாம் காய வச்சாச்சு. கிச்சனும் புஷ்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோன்னே க்ளீன் ஆகிடுச்சுங்க. கிச்சன் வேலையை முடிச்சாச்சு, மார்னிங் ரொட்டீன் முடிச்சாச்சு. நம்ம இப்போ கஞ்சி போட்டு வந்துடலாம். மொட்டை மாடிக்கு இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க கஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கஞ்சியில் நிறைய ரெசிடியூஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே கலந்து போட்டிங்கன்னா அது வந்து துணியில் ஒட்டிக்கும். துணியில் ஒட்டுறப்ப நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு அந்த ஒட்டி இருக்கிற ரெசிடியூவை எடுத்தோம்னா துணி கிழிஞ்சிட்டு வந்துடும். அதனால் எப்போ இந்த மாதிரி கஞ்சி மாவு வாங்கி கஞ்சி போட்டாலும் நல்லா வடிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு ரெசிடியூவும் நமக்கு துணியில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு வடித்து எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஞ்சி காய்ச்சின கஞ்சி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம கஞ்சி போட போகிற துணியை முதல்ல பச்சை தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கஞ்சி தண்ணியில் டிப் பண்ணி புழிஞ்சிட்டு காய வைக்கணும். காய வைக்கும்போது நல்லா உதறி காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா துணியுமே கஞ்சி போட்டு முடிச்சாச்சு. எனக்கு கிட்டத்தட்ட கஞ்சி போட்டு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த துணி எல்லாம் மறுபடியும் காய வைக்கிறதுக்கு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து கஞ்சி போடுறதுக்கே போயிடுச்சு. சட்டையும் புடவையும் காய வச்சாச்சு. புடவையை வந்து இந்த மாதிரி 2 கொடியில் பிரித்து காய வைக்கும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஃப்ளீட் ஒட்டாமல் வரும்போது எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சாரீ எல்லாமே என்னோடய ஆன்லைன் பொட்டிக்கில் எடுத்தது தான். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஏதாவது வேணும்னா பிங் பண்ணுங்கள். எல்லாமே காய வச்சுட்டு கீழே வந்தாச்சு. நான் மேலே போகிறதுக்கு முன்னாடியே அரிசி வந்து ஊற போட்டு போயிருந்தேன். வந்தோடனே ஒரு அடுப்பில் சுடுதண்ணிக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சாப்பாட்டுக்கு அரிசி வச்சாச்சு. வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெங்காயத்தை குழம்புக்கு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொங்கு நாட்டு ஸ்டைலில் வைக்கிறது. மிளகு போட்டு ஆட்டி வைக்க குழம்புங்க. எல்லாமே ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. சிக்கன் க்ளீன் பண்ணி வெங்காயம் அரைக்கிறது, சில்லி சிக்கன் மேரினேட் ஆகி வந்தாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்பும் உப்பு கறியும் சில்லி சிக்கனும் இன்றைக்கி ரெசிபி. இந்த எல்லா ரெசிபியுமே நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு உப்பு கறி எல்லாம் ஆயிடுச்சுங்க. சாதம் எடுத்து வச்சாச்சு. காலையில் ஊற்றின தயிர் பாருங்கள் நல்லா திக்காக துவஞ்சி வந்திருக்கு. இப்போ பாப்பா வந்து முட்டை ஆம்லேட் கேட்டதுனால அவளுக்காக ஒரே ஒரு முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. சில்லி சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. லன்ச் முடிச்சிட்டாச்சு. லன்ச் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour இன்றைக்கி கஞ்சி எல்லாம் போட்டனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 1 hour இன்றைக்கி நான் தூங்கி எந்திரிச்சிட்டேங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு, உப்பு கறி, தயிர், சில்லி சிக்கன், இதுதான் இன்றைக்கி மெனு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா லிங்க் தர்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ துணியெல்லாம் காஞ்சிருச்சுங்க. நல்லா மொடன்னு இருக்குது. கஞ்சி நல்லா திக்காக பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அப்படியே உருட்டி கீழே கொண்டு வந்தால் கசங்கி உடஞ்சி போயிடும் கஞ்சியெல்லாம். அதனால் மேலேயே எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கீழே எடுத்துக்கிட்டு வந்தேன். ஈவினிங் வந்து புஷ்பா பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு. நான் நாளைக்கு வெளியே போகிறதுனால புஷ்பா வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னனால மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் ஈவினிங் எல்லாம் விலைக்கு எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு கேஸ்ட் அயன் தவா இல்லைன்னா அயன் தவா இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தெல்லாம் எப்படி அதோட ப்ரீகாஸ்ட் அயன்லாம் வந்து கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்க, அந்த சீசனிங் போகாமல் இருக்கிறதுக்காக எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். இந்த மாதிரி அயன் தவா எந்த ஒரு அயன் கடாயாக இருந்தாலும் இதை வந்து சோப் போட்டு நல்லா ஹார்டான ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் விளக்காமல் இந்த மாதிரி கடலை மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு போட்டு நம்ம விளக்கும்போது அதோட சீசனிங்கும் போகாது, நமக்கு எண்ணெய் பிசுக்கும் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டான நார் வச்சு
தண்ணி விட்டு கடலை மாவு வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட ப்ரீகாஸ்ட் அயன் எதுவுமே நமக்கு சீசனிங்லாம் போகாமல் நீட்டாக இருக்கும். இந்த கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் பிசுக்கும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அயன் யூட்டென்சில்ஸை க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அதோட குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். எப்போவுமே அயன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே விலைக்கு முடித்ததுக்கப்புறமா ஒன்று துணி வச்சு தொடச்சி எண்ணெய் தடவி வைங்க. இல்லைன்னா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அந்த எங்கே நம்ம துணி எப்படி தான் வச்சு துடைச்சாலும் எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த இடம் துரு பிடிக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே போயிடும். இந்த மாதிரி 2 சைடும் எல்லாமே ஹீட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வள்ளி கும்மி ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது, சொல்லிக் கொடுக்குறக்காக ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். அங்கே 7 o'clock போனோம்னா கிட்டத்தட்ட 9 o'clock வரைக்கும் அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அவங்க முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு வருவோம். நைட் டின்னருக்கு ஏற்கனவே மத்தியானம் வச்ச குழம்பு இருந்ததுனால வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. வந்ததுக்கப்புறமா தோசை மட்டும் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டு வைண்டப் பண்ணியாச்சுங்க. சேனலில் இதுதான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீனோட ஃபஸ்ட்டு vlog வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த வீடியோ என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் முடித்து கிச்சன் வைண்டப் பண்ணிவிட்டு படுக்கும்போது மணி 10:30 ஆகிடுச்சுங்க. மறுபடியும் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களைய மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்களை ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.